போன எபிசோட் முடிவுல சார்லட் காட்டுக்குள்ள போய் ஜோஸ வெளியே கூட்டிட்டு வராங்க. நிறைய மிருகங்கள் கூட்டமா அவங்கள பின்தொடர்ந்தே வருது. அதனால வேலியோட கேட்டை லாக் பண்ணிட்டு எல்லாரும் வேகமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. வேலிக்கு போற கரண்ட்டும் கட் ஆயிட்டதால எல்லா மிருகமும் ஒண்ணு சேர்ந்து பயங்கர ஆக்ரோஷத்தோட வேலியை இடிக்குது. கேஸ்பரும் லிவும் அங்க வந்து பார்க்கும்போது அதுங்கெல்லாம் வேலியை தாண்டி வெளியே வந்துருச்சுங்கிறது தெரியுது. அதனால மத்தவங்களை எல்லாம் அலர்ட் பண்ணணும்னு சொல்லி வேகமா அங்கிருந்து போறாங்க. இந்த பக்கம் எல்லாரும் கேரன் வீட்டுக்கு வராங்க. லிவ் கேஸ்பர் ரெண்டு பேரும் வீட்டுல இல்லாதனால வெளியே போய் தேடணும்னு சொல்றாங்க சார்லட். ஆனா விடியற வரைக்கும் நாம வெளியே போக முடியாதுன்னு சொல்றாங்க கேரன். கேஸ்பருக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றதுன்னு மேட்ஸ் கேட்க, லிவ் கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒன்னும் ஆகாது, அவ எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கான்னு சொல்றாங்க கேரன். அப்போ ஜோஸ் முகத்துல காயம் இருக்கிறத பாக்குற கேரன், வேலி பக்கத்துல போக கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எதுக்காக காட்டுக்குள்ள போனா அங்க போய் என்ன பண்ணுனேன்னு கேக்குறாங்க. நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கன்னு உனக்கு தெரியுதான்னு அவங்க ஜோஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறப்போ மோலர் அவங்க கிட்ட அதுங்கெல்லாம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி பவர் ஸ்டேஷனை சரி பண்ணணும்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன்னு மேட் சொல்ல, அவரையும் மோலரையும் காலையில விடிஞ்சதுமே ஜெனரேட்டர் எடுத்துக்கிட்டு போய் வேலிக்கு மறுபடியும் பவர் கனெக்ஷன் கொடுக்க சொல்ற கேரன், லிவ்வையும் கேஸ்பரையும் அவங்களும் சார்லட்டும் தேடி போறதா சொல்றாங்க. அப்போ ஜோஸ் கேரன் கிட்ட, இதுக்கு முன்னாடி அதுங்கெல்லாம் வேலியை தாண்டி வெளியே வந்தப்போ என்ன பண்ணுனீங்கன்னு கேக்குறா. இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே இல்லைன்னு சொல்றாங்க கேரன். அதை கேட்டு அதிர்ச்சி ஆகிற ஜோஸ், வேலியிலையும் கரண்ட் இல்ல, ஒரு மிருகத்தை வேற கொண்டிருக்கும், அந்த கோபத்துல அதுங்கெல்லாம் வெளியே வந்துட்டா என்ன பண்றதுன்னு பயத்திலேயே இருக்கா. ஆனா அதுங்கெல்லாம் வெளியே வந்த விஷயம் இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. லிவும் கேஸ்பரும் வண்டியில வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி அதுங்களோட சத்தத்தை கவனிக்கிறா லிவ். வண்டி சத்தத்தை வச்சு அதுங்க நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்னு சொல்லிட்டு வண்டியை ஆன் பண்ணி வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள போறாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு மிருகம் அந்த வண்டி பக்கத்துல வந்து பாக்குது. காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் போற லிவ், விடியற வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணலாம்னு சொல்றா. நாம உடனே வீட்டுக்கு போகணும்னு கேஸ்பர் சொல்ல, கேரன் இப்படிதான் சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்படி கேட்கறது தான் நமக்கு நல்லதுன்னு சொல்றா லிவ். அப்போ கேஸ்பர், காட்டுக்குள்ள விபத்து நடந்துச்சுன்னு நீங்க சொன்னதெல்லாம் போய், அதுங்க தானே உன்னோட பேரண்ட்ஸையும் கொன்னுச்சுன்னு கேட்டுட்டு எதுக்காக இன்னும் இந்த தீவுல இருந்து கிளம்பாம இங்கேயே இருக்கீங்கன்னு லிவ் கிட்ட கேக்குறான். நாங்க இங்க தான் இருக்கணும்னு அவ சொல்ல, அப்போ கேரனுக்கு அப்புறம் நீ இந்த தீவை பாத்துக்க போறியான்னு கேக்குறான் கேஸ்பர். அவனும் காலங்காலமா இப்படிதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றா. அப்போ உன்னோட வாழ்க்கை முழுக்க இந்த தீவுலயே தான் இருக்க போறியா, இந்த தீவை விட்டு வெளியே வரணுங்கிற ஆசையே உனக்கு வரலையான்னு கேக்குறான் கேஸ்பர். ஆனா அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம இருக்கா லிவ். ஏன்னா அவளுக்கு அந்த தீவை விட்டு சிட்டிக்கு போகணுங்கிற ஆசை இருக்கு. அடுத்த நாள் விடிஞ்ச பிறகு மேட்ஸும் மோலரும் ஜெனரேட்டர் எடுத்துக்கிட்டு கிளம்ப ரெடி ஆகுறாங்க. அப்போ ஆண்டர்ஸ் இறந்ததுக்காக மோலர் கிட்ட சாரி கேக்குறா ஜோஸ். ஆனா அவளை மறைச்சு பார்த்துட்டு கோபமா போறாரு மோலர். இவங்க மூணு பேரும் கேஸ்பரையும் லிவையும் தேடி போறாங்க. தீவுல இருக்கிறவங்களை எல்லாம் அலர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு லிவ் போக, நாம இத பத்தி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு கேஸ்பர் சொல்ல, இத நாம தான் சரி பண்ணணும்னு சொல்றா லிவ். ஆண்டர்ஸ் அதுங்க கொன்னது உனக்கு தெரியலையான்னு கேஸ்பர் கேட்க, நீ இங்க வாழ்றவன் இல்ல, உனக்கு இதெல்லாம் புரியாதுன்னு லிவ் சொல்ல, அப்படின்னா இந்த தீவுல என்ன நடக்குதுங்கிறத புரியவேங்கிறான் கேஸ்பர். அதனால லிவும் அந்த தீவை பத்தின விஷயங்களை சொல்றா. மனிதர்கள் இந்த தீவுக்கு வரதுக்கு பல காலத்துக்கு முன்னாடி இருந்தே அதுங்கெல்லாம் இந்த தீவுல இருக்கு, இந்த இடம் முழுக்கவே அதுங்களோடது, அதனால அதுங்களை பாதுகாக்கிறதும் எங்களோட கடமைன்னு சொல்றா லிவ். ஜெனரேட்டரை தள்ளிக்கிட்டு வரும்போது இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு மேட்ஸ் கேட்க, கரண்ட் மட்டும்தான் அதுங்களை வேலிக்கு அந்த பக்கம் தடுத்து வச்சிருக்கோம், ஒருவேளை அதுங்கெல்லாம் வேலியை தாண்டி வெளியே வந்துட்டா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிரும்னு சொல்றாரு மோலர். கிளியர் பண்ணிரும்னா என்ன சொல்ல வரீங்கன்னு மேட்ஸ் கேட்க, அதுங்க நம்ம எல்லாரையும் மொத்தமா கொன்றும்னு சொல்றாரு மோலர். இவங்க வீட்டுக்கு வந்து லிவையும் கேஸ்பரையும் தேட, அவங்க ரெண்டு பேரும் வீட்டுல இல்லாதனால அதிர்ச்சியாகி வெளியே வந்து தேடுறாங்க. அந்த சமயத்துல நிறைய காகங்கள் கத்திக்கிட்டே அங்க பறந்து வர, அதுங்கெல்லாம் இங்க வந்துருச்சு, நாம உடனே மறைஞ்சுக்கணும்னு சொல்றாங்க கேரன். உடனே அவங்க எல்லாரும் அந்த கேரேஜுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சார்லட் மேட்ஸ் கிட்ட, லிவும் கேஸ்பரும் வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மிருகங்கள்லாம் ஊருக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நாங்க மூணு பேரும் கேரேஜுக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க. அப்போ சவுண்ட் அதிகமா இருக்கிறதால அந்த வாக்கி டாக்கி லைனை கட் பண்ணிடுறாங்க கேரன். எல்லாமே நான் செஞ்ச தப்பால தான் நடக்குது, நான் அதை இங்க தூக்கிட்டு வந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஜோஸால, இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல, இங்க நடக்கிறதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சார்லட் அவளை சமாதானம் பண்ண, இது உன்னோட தப்பு தான், அதோட குட்டியை தூக்கிட்டு வந்துட்டு திரும்பவும் அதை கொண்டு போய் விடல, நாங்க அதை சரி பண்ண ட்ரை பண்ணும்போது நீ காட்டுக்குள்ள ஓடிட்ட, எங்கெல்லாம் ஒருத்தர அதை கொன்றுச்சு, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு கேரன் சொல்ல, அவங்க சொல்றதை கேட்டு ஜோஸ் இன்னும் அதிகமா ஆள அவங்கள அமைதியா இருக்க சொல்றாங்க சார்லட். அப்போ அந்த கேரேஜ் மேல அதுங்களோட சத்தம் கேட்க, அதுங்க இங்கேயும் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு சின்ன ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் மோலர் டீசல் கேனை உள்ள இருந்து எடுத்துக்கிட்டு வர, அதுங்கள்ல ஒண்ணு அங்க இருக்கிறத பார்த்துட்டு கேனை கீழே வச்சுட்டு அசையாம நிக்கிறாரு. அந்த சமயத்துல மேட்ஸ் உள்ள வர அவரை அமைதியா இருக்க சொல்லிட்டு ஒண்ணு உள்ள வந்துருச்சுன்னு சொல்றாரு. அதை பார்த்து மேட்ஸ் அதிர்ச்சியாக வெளியே போய் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெடியா இருக்க சொல்றாரு மோலர். பக்கத்துல இருக்கிற கோடாரியை அவர் எடுக்க ட்ரை பண்ணும்போது அவருக்கு பின்னாடி இருந்து இன்னொரு மிருகம் வந்து அவரை அட்டாக் பண்ணுது. காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா இருக்கிற மேட்ஸ் உள்ள இருந்து ஒரு மிருகம் வெளியே வரதா பாக்குறாரு. அது அவரோட காருக்கு பக்கத்துல வர வாக்கி டாக்கிய கீழே போட்டுட்டு காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு மேட்ஸ்.
இந்த பக்கம் கேரேஜ்குள்ள வர்ற மிருகம் மேல இருந்து மரப்பலகைய உடைச்சுக்கிட்டு ஜோஸ தூக்குது. உடனே கேரன் கையில இருக்கிறத வச்சு அதை தாக்க அதுவும் ஜோஸ விட்டுட்டு தூர போயிருது. தீவுல இருக்கிறவங்களை அலர்ட் பண்ணலான்னு அவங்க 2 பேரும் வந்து பார்க்கும்போது அங்க ஏற்கனவே சில பேர் இறந்து கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க லிவும் கேஸ்பரும். அடுத்து என்ன பண்றதுன்னு கேஸ்பர் லிவ் கிட்ட கேக்குறான். எங்க வீட்டுல ஒரு ரேடியோ இருக்கு, அது மூலமா தீவுக்கு வெளியே இருக்கிறவங்க கூட பேசி உதவி கேட்கலான்னு 2 பேரும் போறாங்க. அதுங்க சத்தம் அடங்கின பிறகு எல்லாம் போயிருச்சான்னு வெளியே வந்து பாக்குறாங்க கேரன். எல்லாம் போயிருச்சான்னு சார்லட் கேட்க அதுங்கெல்லாம் கூட்டமா தான் வரும், ஏதாவது ஒரு மிருகத்துக்கு அடிபட்டாலும் எல்லாம் ஒண்ணு கூடியிருன்னு சொல்றாங்க கேரன். அப்புறம் சார்லட் மேட்ஸோட வாக்கி டாக்கிக்கு ட்ரை பண்ற சமயத்துல அதுங்கெல்லாம் உன்னை தேடி தான் வந்திருக்கு, அதோட குட்டியை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள போய் என்ன பண்ணுனேன்னு ஜோஸ் கிட்ட கேக்குறாங்க கேரன். அவளும் நான் வேணும்னே ஒன்னும் பண்ணல, அந்த மில்லுல அது என்ன பிடிச்சி இழுக்கும் போது தெரியாம மிஷினோட ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன், அப்ப மிஷின்ல சிக்கி அது இறந்துருச்சுன்னு சொல்றா ஜோஸ். அதுங்க எதுக்காக கூட்டமா காட்டை விட்டு வெளியே வந்திருக்குங்கிற காரணம் இப்ப கேரனுக்கு புரியுது. எல்லாமே ஏன் தப்பு தானேன்னு ஜோஸ் கேட்க ஆமான்னு சொல்லிட்டு ஆனா நீ நினைச்சா இதை சரி பண்ணலாம்னு சொல்றாங்க கேரன். எப்படின்னு ஜோஸ் கேட்க அவங்க கூட வர சொல்றாங்க. இதை கவனிக்கிற சார்லட் நாம எங்கேயும் போக கூடாது, அவங்க உதவி பண்ண வர வரைக்கும் இங்கதான் இருக்கணும்னு சொல்ல உதவிக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, அதுக்கு எப்ப வேணா மறுபடியும் இங்க திரும்பி வரலாம், இந்த தீவுல இருக்கிறவங்களுக்கு உன்னாலதான் ஹெல்ப் பண்ண முடியும்னு கேரன் ஜோஸ் கிட்ட சொல்ல அவ சின்ன பொண்ணு அவளால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சார்லட். அதை கேட்கிற ஜோஸ் கோபத்துல நான் சின்ன பொண்ணுலாம் இல்ல, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றா. ஆனா சார்லட் அவளை எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்ல நான் போயே தான் தீருவேன்னு ஜோஸ் சொல்ல போக கூடாதுன்னு சொல்லி கோபத்துல அவளை தள்ளுறாங்க சார்லட். ஜோஸ் இன்னமும் டென்ஷன் ஆகி போயே தான் தீருவேன்னு சார்லட் பேச்ச கேட்காம கேரன் கூட போறா. சார்லட்டும் அவங்கள ஃபாலோ பண்ணியே போறாங்க. கார் கிட்ட போன உடனே அவங்க ஏறதுக்குள்ள காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க கேரன். அவங்களும் வரட்டும்னு ஜோஸ் சொல்ல காரை நிறுத்த சொல்லி பின்னாடியே ஓடி வராங்க சார்லட். ஆனா கேரன் எதுவுமே கண்டுக்காம காரை நிறுத்தாம போறாங்க. வீட்டுக்கு வர லிவ் தீவுக்கு வெளியே பேச ட்ரை பண்ணும்போது ரேடியோ வயர் கட் ஆகி இருக்கிறத பாக்குறா. யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு கேஸ்பர் கேட்க யாரும் வெளியே கான்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு கேரன் தான் இதை பண்ணிருப்பாங்கன்னு சொல்றா லிவ். காரை நிறுத்தலைன்னா கீழே குதிச்சிருவேன்னு ஜோஸ் சொல்ல காரை நிறுத்துற கேரன் அவகிட்ட அந்த கேரேஜ்ல உன்னை காப்பாத்துனது நான் தான், இங்க நடக்கிற பிரச்சனையையும் என்னாலதான் சரி பண்ண முடியும், உண்மையா இல்லையான்னு கேக்குறாங்க. ஜோஸும் அதுக்கு ஆமான்னு சொல்ல நீ ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல, வளர்ந்துட்ட, பெருசாயிட்டாலே வாழ்க்கையில நாம பண்ற தப்புக்கான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதான் இருக்கும், நீயும் அப்படிதான், எல்லாத்தையும் எதிர்கொள்ள ரெடியா இருக்கியான்னு அவ போக்குலயே பேசி அவளை ஆமான்னு சொல்ல வைக்கிறாங்க கேரன். சரி நான் இதை சரி பண்றேன்னு சொல்லிட்டு காருக்கு பின்னாடி போற கேரன் கொஞ்ச நேரத்துல முன்னாடி வராங்க. முன்னாடி வந்து ஜோஸோட தலைமுடிய தடவி கொடுத்துட்டு திடீர்னு கையில இருக்கிற கர்ச்சீஃப அவளோட மூக்குல வச்சு ஜோஸ மயக்கமடைய வச்சிடறாங்க. 5th எபிசோடு இதோட முடியுது. ஃபைனல் எபிசோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.